தமிழ்நாடு அரசாங்கம் சார்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக புத்தக கண்காட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த புத்தக கண்காட்சியில் பின்னல் புத்தக நிலையம் என்கின்ற கம்யூனிஸ்டத்துடைய ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துகிறாங்க. அதில் கடந்த ஆண்டு ஒரு பிரச்சனை வந்தது. இந்த ஆண்டு நேற்றைய நிகழ்ச்சியில் பேசும் பொழுது கரு பழனி அப்பன் என்பவர் RSS காந்தியை கொன்ற இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பல தீர்ப்புகளில் RSSக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அது மாத்திரம் சொல்லாமல் ஈவேரா அவர்கள் காந்தி இறந்தால் நல்லது அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். இது காந்தியை அவமானப்படுத்திய விஷயம் ஒன்று. நடக்காத விஷயத்தை பல தீர்ப்பில் வந்த விஷயத்தை கருப்பழனியப்பன் சொன்னார். அப்போ அங்கிருந்தவங்க ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க, அரசாங்க விழாவில் புத்தக விழாவில் ஏன் அப்படி பேசுறீங்க கேட்கும்போது அவர்களே தாக்கி இருக்கிறாங்க. அதை நேற்று கேட்க போனவங்களில் அங்கிருந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரு தரப்பில் நடந்து நேற்று ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்துக்கான முயற்சி நடந்தது. இது மாவட்ட நிர்வாகம் இந்த நடத்துகிற நிகழ்ச்சி இது இப்படியெல்லாம் நடக்கிறது சரியான விஷயம் இல்லை என்பதற்காக இந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுத்துருக்குறோம். அரசாங்கம் புத்தக விழா நடந்துட்டு குழந்தைகளை படிக்கிட்டு புத்தகம் படிக்கிறது நல்ல விஷயம். ஆனால் ஒரு சாராக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஆட்களை கூட்டு வந்து இந்து மத கடவுள்களையும் நம்முடைய தேசத்தையும் இழிவுபடுத்தி பேசுகிற ஆட்களை எதுக்கு அனுமதிக்கிறாங்க? அதனால இதில் தடை செய்யணும். இனிமேல் இந்த புத்தக திருவிழாவில் இது பொது நிகழ்ச்சி நடத்தக்கூடாது, கலை நிகழ்ச்சி மட்டும் நடத்தணும். யாரும் வந்து எந்த சிந்தனையும் பேசக்கூடாது, வலதுசாரி இடதுசாரி யாரும் பேசக்கூடாது. தேவைப்பட்ட அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரி வந்து நல்ல கருத்து சொல்லட்டுமே. நிறைய பேச்சாளர் இறையன்பு மாதிரி நல்ல பேச்சாளர் இருக்கிறாங்க, அவங்க வந்து பேசட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கிற சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி கடந்த பொங்கல் அன்னைக்கு ஜீவநதிங்கிற பேர்ல மாநகர சார்பில் நடந்தல அங்கு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்களை இழிவுபடுத்தி பேசி புகார் கொடுத்துருக்குறோம். அது மாநகராட்சி சம்பந்தமா அரசாங்க செலவில் நடக்கிற நிகழ்ச்சி. அதுலேயும் ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசுறாங்க. அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கொடுத்த புகாரில் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. திமுக அரசாங்கம் வேண்டுமென்றே மத கலவரத்தையும் மத மோதலையும் ஏற்படுத்துவதற்கான முயற்சியை இந்து முன்னணி குற்றம் சாட்டுது. தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சியில இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் அந்த புத்தக கண்காட்சி முன்பு முற்றுகை போராட்டம் இந்து முன்னணி நடத்தும் என்று நேற்று மாநில தலைவர் அறிவித்திருக்கின்றார். அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுக்கணும் எங்களுடைய கோரிக்கை. இல்லை, அதனால இன்னைக்கு நேற்று நைட்டு மறியல் நடந்தது, போராட்டம் நடந்தது. அந்த தாக்குதல் நடத்தி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு மாவட்ட ஆட்சியிடம் புகார் கொடுக்குறாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் இப்போ புகார் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்காக திருப்பூர்ல பெரிய அளவில் போராட்டம் நடத்துவதற்கு நம்ம தயாரா இருக்கின்றோம். இல்ல, காவல்துறை அந்த இடத்துல அவர் செயல்பட முடியல. ஆளுங்கட்சியினுடைய சட்டமன்ற அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. காவல்துறை எந்த இடத்துல செயல்பட முடியாம அவர்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்குது. நேற்றைய தினம் தேவையில்லாம இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லாம மதக்கலவரத்தை ஏற்படுத்துக்கான முயற்சி நடந்ததே தவிர இது யாரும் தீர்த்து வைக்கிறதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் அங்க வந்திருக்கவங்களும் சமாதான பேச்சு நடத்தல. அரசாங்கத்துடைய அதிகாரி ஆடிஓ தாசில்தார் ஒருத்தருமே இல்லை. அரசு விழால அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்க திமுக காரங்க இருக்கிறாங்க அங்க. ஆமா, நேற்று இரவே புகார் கொடுத்தா வந்தோம். மோகன் தரப்புல கொடுத்துருந்த புகார் என்ன நடந்ததுன்னு புகார் கொடுத்துருக்கோம். அவர் மருத்துவமனை சிகிச்சை பெற்று இருக்கிறாரு. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு.